வணக்கம். வெல்கம் டு ஜிக்னா பேப்பர். நம்ம மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையே ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுதாங்க இந்த மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனை. 80-90 வருஷமாவே இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனைனா என்ன, அதனால யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். மும்மொழி கல்விக் கொள்கைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம தமிழ் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மாநில பாடத்திட்டத்தில் தமிழ் மொழி இருக்கும், அது கூட ஆங்கில மொழி இருக்கும். இது கூட சேர்த்து ஏதாச்சும் ஒரு விருப்ப மொழியை வந்து எடுத்து படிக்கணும். அதான் மும்மொழி திட்டம் அப்படிங்கிறது. ஒரு மொழியை எக்ஸ்ட்ரா தானே படிக்கணும், இதில் என்ன தப்பு இருக்குது, எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறவனும் தப்பு இல்லையேன்னு உங்களுக்குலாம் தோணலாம். அந்த மூணாவது மொழி வந்து விருப்பப்பட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிற மொழின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆப்ஷன் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ஹிந்தி மட்டும்தான். அப்போனா இது வந்து நமக்கு வந்து மொழியை வந்து நமக்கு ஆப்ஷனாக எடுக்க அவங்க சொல்லலை, அந்த மொழியை வந்து திணிக்கிறாங்க. இது தவறான செயல். இப்போ ஹிந்தியை வந்து சில மாநிலத்திலாம் வந்து முதல் மொழியாக கொண்டிருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து எது வந்து ஆப்ஷன் மொழியாக வச்சுருக்காங்கன்னா சமஸ்கிருதம் மட்டும்தான் அந்த ஆப்ஷனில் இருக்கும். இங்கே எப்படி ஹிந்தி ஆப்ஷனில் இருக்குது, அங்கே மாதிரி அங்கே சமஸ்கிருதம் மட்டும் தான் இருக்குது. இப்படி இந்த மொழியை தான் நீங்கள் படிக்கணும், ஹிந்தியை தான் நீங்கள் படிக்கணும் இப்படின்னு திணிக்கிறது மிகவும் தவறான செயல். இன்னைக்கு இந்த மொழியை தான் படிக்கணும் நீ அப்படின்னு சொல்கிறவங்க, நாளைக்கு இந்த உடையை தான் நீ உடுத்தணும்னு சொல்லுவாங்க, இந்த உணவை தான் நீ உண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமை பல மாநிலங்களில் இப்போ வந்துடுச்சு. இதே நிலைமை நம்ம தமிழ்நாட்டிலையும் வரக்கூடாதுன்னு தான் நம்ம தமிழ்நாடு மக்கள் மொத்தமாக சேர்த்து இந்த மும்மொழி கல்வியை எதுக்குறாங்க. ஏன்னா என்றைக்குமே வந்து தமிழ்நாடு மேலே ஒரு அடக்குமுறையை வந்து கொண்டு வர முடியாது. அதுக்கு எப்போதுமே தமிழ்நாடு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு தான் இருக்கும். ரொம்ப மக்கள் இப்போவும் வட மாநிலங்களோட தாய்மொழி வந்து ஹிந்தின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஹிந்தி வந்து எந்த ஒரு மாநிலத்துக்குமே தாய்மொழி கிடையாது. மும்மொழி கொள்கையை வந்து சில மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக வட மாநிலங்களில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாநிலங்கள்லாம் பார்த்தா அங்கங்கே உள்ள அந்த தாய்மொழியை மறந்துட்டு ஹிந்தியை அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு உத்தரப்பிரதேசில் போஜ்புரி அப்படிங்கிற அந்த மொழியை பேசுகிற எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சி ஹிந்தியை ரொம்ப பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானியாக இருக்கட்டும், ஹரியானியாக இருக்கட்டும், பஞ்சாபியாக இருக்கட்டும், பீகாரியாக இருக்கட்டும், இந்த மொழி பேசுகிறவங்களோட எண்ணிக்கைலாம் வெகுவாகவே குறைஞ்சி ஹிந்தியை அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் அப்போவே இருந்து இப்போ வரைக்கும் தமிழக மக்களும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளும் சரி இதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இப்படி தன்னோட தாய்மொழியை பேசுகிறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை அறிஞ்ச சில மாநிலங்களில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா 8ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக வந்து தாய்மொழியில தான் படிச்சாகணும் அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு நிலைமை இப்போ வருங்கதை அப்போவே உணர்ந்துருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க. அதனால தான் தமிழ்நாடு எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முன்னோடியான மாநிலமாக இருக்குது. இந்தியாங்கிறது பல கலாச்சாரம், பல மொழிகள் கொண்ட நாடு. இங்கே வந்து ஒரு மொழி தான் பேசணும், ஒரு கலாச்சாரத்தை தான் பின்பற்றணும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாது. ஏன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்ம இந்தியா. ரீசெண்டாக நடந்த ஒரு விழாவில் கூட நம்ம ஜெகதீப் தன்வீர் அவர்கள் ஒரு நிலத்தை கைப்பற்றணும்னா அங்கே உள்ள மொழியும் கலாச்சாரத்தையும் தகர்த்தாலே போதும், அந்த நிலத்தை கைப்பற்றிடலான்னு சொல்லியிருப்பாங்க. இதை மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் மாதிரி தான் தெரியும். ஆனால் இதை ஆராய்ந்து பார்த்தால் இதில் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் ஒன்று உள்ளே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்மளை ஆள்ற அரசு இந்த விஷயத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் தமிழ்நாடு மீது வந்து இந்த மும்மொழி கொள்கையை வந்து இப்படி திணிக்க இவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியுதா? அதனால தான் நம்ம தமிழ்நாடு மக்களும் சரி, நம்ம தமிழ்நாடு அரசும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சிகளும் சரி இந்த மும்மொழி கொள்கையை பல வருஷமாக எதிர்த்துட்டு வர்றதுக்கு காரணம் இதுதான். பரவலாக ஒரு விஷயம் பேசிட்டு வராங்க. என்ன அப்படின்னா, இந்த மும்மொழி கல்விக் கொள்கை தான் இருமொழி கல்விக் கொள்கையை விட சிறந்ததுன்னு. நம்ம தமிழ்நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாள்லேருந்து பின்பற்றிட்டு வர்றது இந்த இருமொழி கல்விக் கொள்கை தான். இதில் படித்த பல பேர் தான் அறிஞர்களாகவும், சில இடத்துல ப்ரொஃபஸர்களாகவும், இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் இருக்கிற ஐடியில் 10% பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் மும்மொழி கொள்கையில் படித்தா தான் வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மித்து. எங்கள்கிட்ட இந்த மொழியை திணிக்கிறத விட்டுட்டு தரம் இல்லாத இடத்தெல்லாம் போய் தரத்தை உயர்த்துற வேலையை பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு தெரியுவாங்க, என்ன தெரியுமா? இந்த ஹிந்தி தான் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாத்தையுமே இணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு மித்துங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. மும்மொழி கொள்கையில் வந்து என்ன இருக்குது? ஹிந்தி இருக்குது, அப்புறம் நம்ம தாய்மொழி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. அந்த ஆங்கிலத்தை கற்கிறதுனால நம்ம இந்தியாவில் உலகம் ஃபுல்லாமே ரீச் ஆகலாம். அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்குள்ளே மட்டும் ரீச் ஆகிற இந்த ஹிந்தியை மட்டும் எதுக்கு நம்ம கற்றுக்கணும்? ஆங்கிலத்தையே கற்றுக்கிட்டு போயிடலாமா? அதுக்கு என்னடா இவன் இந்தி எதிர்ப்புங்கானு உங்கள் எல்லாருக்கும் எனக்கு ஏதோ ஹிந்தி மேலே வெறுப்புங்கிற மாதிரி தோணலாம். கிடையாதுங்க. ஹிந்தின்ல எந்த ஒரு மொழி மீதையும் எங்களுக்கு வந்து வெறுப்பு கிடையாது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நாங்கள் விருப்பப்பட்டு எந்த மொழியினாலும் எத்தனை மொழியினாலும் கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் இதை தான் படிக்கணும்னு சொல்லி ஒரு மொழியை வந்து நீங்கள் வந்து திணிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, எத்தனை இடத்துல வந்து ஹிந்தி டியூஷன் இருக்குது. அங்கெல்லாம் போய் அடிச்சுட்டு டேய் தமிழ் தான் வாழ்க அப்படி தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதை சுதந்திரமாக தானே விடுறோம். அது மாதிரி எங்களையும் சுதந்திரமாக விடணும். ஆப்ஷனுங்கிற பேரில் இந்தியை வந்து திணிக்கக்கூடாது. அதை ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது. நம்ம விருப்பப்பட்டு எத்தனை மொழினாலும் கற்றுக்கலாங்க.
ஆனால் நீங்கள் இந்த மொழியை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழியை திணிக்காதீங்க. அது அந்த மொழிக்கும் ஆபத்து, அதை படிக்கிறவனுக்கும் ஆபத்து, பிரயோஜனமே கிடையாது. ஸோ இந்த மொழி திணிப்பை இதோடு நிறுத்திடுங்க. தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இந்தியா வளர்க.